பேணி. அப்ப 3 பேணியா? 3 பேணி. இதுக்கு அடுத்த சைஸ் என்னது? அடுத்த ஒரு வத்து. அது ஒரு வத்து. அது ஒரு வத்தம் கொள்ளும். இது 600 அது சரி நன்றி. ஓகே எங்கள்கிட்ட இப்ப தற்போதைக்கு இருக்கிற ஜாதகம் போடுங்க. இந்த ஜாதகம் அப்படி நல்ல ஜாதகம், நல்ல ஜாதகம், பரவாயில்ல. இது பொங்கல் என்றாலே விசேஷம் தான். விசேஷ நாடுகள்ல எங்களுக்கு அந்த நாள் தான் எங்களுக்கு உழைப்பு. மற்றபடி வேற நாடுகள்ல சும்மா நோம்பலா சட்டி கப்புகள் பிளேட்டுகள் சாப்பாட்டு பிளேட்டுகள் அதுகள் வந்து செய்யறோம். சரிடா. ஓகே நன்றி. காரியஸ் வெல்கம். இந்த ஜப்னா போஷன் நீங்க சேனலுக்கு புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அதாவது நாளைய தினம் உழவர் திருநாள், அதாவது தைப்பொங்கல் பண்டிகை. தைப்பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள் பாத்தீங்கன்னா, அதாவது பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பானைகள், கரும்புகள், தோரணம் வந்து ஏராளமான பொருட்களை பாத்தீங்கன்னா வாங்கி கொண்டு எல்லாம் இருக்கிறோம். அதை பலர் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல ஏகப்பட்ட, அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா கூடுதலா ஜாழ்ப்பாணம், சங்கான, பண்டத்தரிப்பு, தெளிவல் 3-4 இடங்களும் போயிருந்தேன். அனைத்து இடங்களையும் பாத்தீங்கன்னா பானை கலகலப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம். நான் நிற்கிற இடமும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு மண்பானையில பாத்தீங்கன்னா டிசைனை பார்த்துக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, முந்தி மண்பானையில தான் பானை பொங்கு இந்த புக்க சாதம் காய்ச்சறது. இப்ப சில்வர் பானை ஆகிட்டாங்க. ஆனா முறையின்படி நாங்க மண்பானையில தான் பாத்தீங்கன்னா செய்யணும். இந்த பாருங்க டிசைனை பாருங்க, மண்பானையில விபூதி எல்லாம் பூசி இந்த டிசைன் எல்லாம் போட்டு மாவிலையால எல்லாம் செய்யலாம். நீங்க மாவுல ஒன்றும் கட்ட தேவையில்லை முறையின்படி இந்த பானைக்கு. அப்படி எல்லாம் டிசைன் விலை என்ன விலை போகும்? இந்த பானை வந்து 850 ரூபா. 850 ரூபா. குறைந்த விலையும் இருக்கா? இல்லை குறைந்த விலையும் இருக்கு. இந்த சம்பந்தமா தான் வீடியோ பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தம்பி வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் வந்து பிறவா. இந்த பானையில இப்ப என்ன மாதிரிடா இல்ல? பானையில் வந்து ஒவ்வொரு பிரைஸுக்கு இருக்கு. இப்ப வந்து பானையில வந்து 3 விதமான சைஸ் இருக்கு. 3-4 விதமான சைஸ் இருக்கு. இந்த சைஸ் வந்து 1300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1300 ரூபாய். இது வந்து 1300 ரூபாய். இது 3 கிலோ கூடிய அடுப்பெல்லாம் போகுதுடா? அடுப்பெல்லாம் போகுது. அடுப்பெல்லாம் சேர்ந்து 1300 ரூபாய். இல்ல அடுப்பு தனியா தான் பெறும். அடுப்பு வந்து அடுப்பு நோமலா பாத்தீங்கன்னா கடையில எல்லாம் நாங்க சேல்ஸுக்கு எல்லாம் கொடுக்குறோம். கடையில எல்லாருமே நாங்க தான் கொடுக்குறது. அடுப்பு கடைக்கு நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா 800 ரூபாய் அப்படி கொடுப்போம். நாங்க வந்து சேல்ஸ்ல விக்கிற விலை வந்து 1300 ரூபாய். அவ்வளவுதான் அடுப்புக்கு விக்கிறது. குறைஞ்ச விலை. அப்படியான பானை என்ன விலை போகும்டா? அது சின்ன பானை வந்து இது 250 ரூபா போகும். இந்த பானை 250. இந்த பானை வந்து 250 ரூபா போகும். இது வந்து சும்மா நோமலா பால் காய்ச்சறது அப்படி விலைக்கு இந்த பானை எடுப்போம். மற்றது வந்து இந்த பானை வந்து இந்த யாழ்ப்பாணத்துல வந்து இந்த பானை வந்து கிடைக்கிறது பெரும்பாலும் குறை. எங்கள்கிட்ட தான் இந்த பானை வந்து இருக்கு. இது வந்து செய்யறது எல்லாமே கொடியாமத்துல செய்யறது. எங்கள்கிட்ட தான் இந்த பானை வந்து இருக்கு. இந்த பானை வந்து இதை வந்து பவளப்பானைன்னு சொல்றாங்க. இது வந்து மட்டக்களப்புல இந்த பானை வந்து செய்வாங்க. இந்த பானை பெரும்பாலும் இங்க யாழ்ப்பாணத்துல செய்யறது. முடிஞ்சாக்கா இது 2 கிலோ பானை இருக்கு. இது 1200 ரூபாய்க்கு விற்கிறோம். நீங்க 1000 ரூபா. இப்போ ஒரு 1 மணி நேரம் மட்டும் நிற்போம். இல்லை 7 மணி அப்படி நிற்போம். வாங்க. சரி, கடைசி நேரம் மட்டும் தான் சொல்றேன். சரி, மூடியல் இல்லையாக்கா? மூடியல் கொண்டு வரல. இதுக்கு தான் கொண்டு வரேன். மூடி வந்து அதை மறுக்க மாட்டேன். அதுக்காக அப்ப தம்பி அகப்பையெல்லாம் சேர்த்து கொடுக்குறீங்களோ? இல்ல அகப்பா வந்து பொறுப்பு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நிறைய விதமான பானை வச்சிருந்தாங்க. இப்ப பானை வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேற்பட்ட பானை வச்சிருந்தாங்க. இப்ப கிடக்குறது இவ்வளவுக்காண்டி தான் இந்த ரோட்ல 2 போராடுறோம். இவ்வளோத்தையும் வித்துட்டோம்னா போகலாம் விட்டு இதுக்குள்ள பெரிய பானை வந்து கேட்டா தின்னவே இல்ல சொன்னா கேட்க மாட்டேன். நாங்கள் 2 பிரான்ச் போட்டிருக்கிறோம். 3 பிரான்ச் போடுறோம். நாங்க 2 பிரான்ச் போட்டிருக்கோம். ஒன்று வந்து மருதநாள் மேடம், இன்னொன்று வந்து இங்க, மற்றது சங்காடி. 3 இடத்த போட்டிருக்கோம்.
எங்கள்கிட்ட இப்ப தற்போதைக்கு இருக்கிற பானை இல்ல. ஜாதகம் எல்லாம் போடுங்க இந்த ஜாதகம் அப்படி இந்த நல்ல ஜாதகம். நல்ல ஜாதகம் பரவாயில்ல. இது பொங்கல்னாலே விசேஷம் தான். விசேஷ நாடுகள்ல எங்களுக்கு அந்த நாள் தான் எங்களுக்கு உழைப்பு. மற்றபடி வேற நாடுகள்ல சும்மா நோம்பலா சட்டி கப்புகள் பிளேட்டுகள் சாப்பாட்டு பிளேட்டுகள் அதுகள் வந்து செய்யறோம். சரிடா, ஓகே, நன்றி ஐயா. இப்ப என்ன மாதிரி இந்த பானையில விலையர் போகுது? ஏதோ ஒரு சைடுல ஒரு விலை இருக்குது. இந்த புஷ்பங்களுக்கு இன்றைக்கு இது வந்துருக்கிறோம். இப்ப அதாவது 3 வட்டு பானை காட்டுங்க பாப்பா. இது 3 வட்டு பானை. என்ன பிரைஸ் விலை என்ன? 1650. 1650. இவ்வளவு குறைஞ்சது இருக்கும் இல்லாட்டி குறைஞ்சது இருக்கு. காட்டுங்க பாப்பா. இது 16ஆம் நம்பர். இது 1.5 கொத்து வச்சு வருது. 1100 ரூபாய். 1100 ரூபாய். ஐயாக்கு சொல்லுங்க, உண்மை சொல்லணும். மண்பானையா சில்வர் பானையா? நல்ல மண்பானை அந்த காலத்துல இருந்து பாரம்பரிய பானை மண்பானையெல்லாம் செய்ய வேணும். இது மாதிரி ஃபேன்சியா வந்தவொன்னா நவீன காலம் பண்றபடியா சில்வர் பானை எல்லாம் சில்வர் சில்வர் அது மாதிரி தான் செய்யணும். ஆனா அது முறையின்படி இந்த மண்பானை தான் சமைக்கிறது தான் நம்ம எடுக்க முடியாது. தைப்பொங்கல் அது என்ன தைப்பொங்கல் அர்த்தம் சும்மா தெரியுமா? தைப்பொங்கல் நெல் விளைஞ்சு நெல் அறுவடை செய்யுது. அது உலக திருநாள் சொல்றாங்க கொண்டாடுறாரு. இப்ப நோமலாக இந்த அகப்பு இருக்குமா? அகப்பு வந்து 180 ரூபா. 180 ரூபா. கடைசி விலை 180 ரூபா. இல்ல 180 ரூபா 150 ரூபா கொடுப்போம். நல்ல கவியோ ஐயா. இப்ப இப்படிதான் வருது. முக்கியமா போலீஸ் நிராகரம் இது இப்படிதான் வருது. இப்படித்தான் வருது. மற்றது ஐயா வியாபாரம் இப்படி போயிருக்கு. வியாபாரம் நார்மலா தான் இருக்குது. சின்ன பானை இருக்கையா? இதா இல்ல வியாபாரம். சின்ன பானை இருக்கையா? குட்டி பானை சில பேர் இந்த குட்டி பானையெல்லாம் விரும்புறவே. சில பேர் விரும்புறவே இல்லை ஐயா. இந்த பிரைஸ் என்ன மாதிரி ஐயா? இந்த பானை 600 ரூபா. 600 ரூபா. இதுக்கு எத்தனை கொத்து அரிசி கொட்டும்? இது 3 சுண்டு. 3 சுண்டு. 3 சுண்டுனா 3 பேணி. அப்ப 3 பேணியா? 3 பேணி. இதுக்கு அடுத்த சைஸ் என்னது? அடுத்த ஒரு கொத்து. அது ஒரு கொத்து. அதுக்கு ஒரு கொத்து தான் கொள்ளும். இது 600 ரூபா. அது $850. சரி ஐயா, நன்றி. ஓகே ஐயா. 150 ரூபா. ஐயா என்ன விலை இந்த பட்டியை? இது 11 ரூபா. 11 ரூபா. 11 ரூபா. இது 400 ரூபா. ஐயா எப்படியான வெடிப்பட்டிகள் என்ன விலை ஐயா? இது 11 ரூபா. இது 11 ரூபா. இதான் கடைசி குறைஞ்சது. 60 ரூபா. இது 150. பெருசா இல்லையா? ரோடு கூப்பிடுறாங்க. இது 500 ரூபா. சங்கரமா இது எந்த வடியா? இது 250. என்ன வடியா? அது புத்தாவடியா? 250 தீக்கு வாங்க. இது 10 ரூபா. 1000 ரூபா. 10,000. ஐயா என்னம்மா இந்த மாதிரி வியாபாரம் அப்படியா போகுது? நீ உனக்கு இடங்கள் நேரடி சில இடங்கள் சில கணக்காக நல்ல வியாபாரம் நடக்கும். இந்த பானை கடையை மேலாம் படுத்துக்கிட்ட பானை நல்ல யாரும் கூட. அப்ப நீங்க வேலைக்கு திங்க் பண்ணி இருக்கணும், ஜோதிக்கு இருக்கணும். இல்லையா சம்பளத்துக்கு தான் சம்பளத்துக்கா? அப்ப அவங்க அப்ப ஐயா இது விசில் மேல போய் விசில் சத்தம் போய் கொண்டிருக்கும். விசில் மாதிரி அது 100 ரூபா. 100 ரூபா.
அதாவது பாத்தீங்கன்னா நாங்க பண்ணிக்கிற இடம் பாத்தீங்கன்னா மருதராமட சந்தையில தான் நிக்கிறோம். மருதராமட சந்தையில பாத்தீங்கன்னா தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஏராளமான பாத்தீங்கன்னா நல்ல சினமா இருக்குது. மருதராமட சந்தை முன்னையில பாத்தீங்கன்னா இப்படி இல்லை, ஏன்னா வெளியில எல்லாம் வந்து நிக்கிறாங்க. தம்பி என்ன விலையிட இந்த பழங்கள்? இந்த பழங்கள் மாம்பழம் என்ன விலை? 700 ரூபாய். மாதுளை இங்கேனோ பாத்தீங்கன்னா ஏராளமான நல்ல சனமாதான் இருக்கு. மருதராமட சந்தையை பார்த்துக்கிட்டீங்கன்னா கரும்புகள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்னன்னா எத்தனை கரும்பு? ஐயா இந்த இஞ்சி மஞ்சள் என்ன விலை ஐயா? 50 ரூபாயா? ஒரு கட்டோ 50 ரூபாய். ஒவ்வொன்று தான் விற்காது 100 ரூபாய். இப்போ மாதிரி வைத்தாரு கணக்கு வரும் இல்லையா? கணக்கு வரும் கடைக்கு ஓமையா. மருதராமட சந்தையை பார்த்துக்கொள்ளுங்க. தைப்பொங்கல் தினத்தன்று நல்ல ஒரு குரோட்டா தான் இருக்குது. இது மாதிரி தான் திண்ணவீடு சந்தையும் நல்ல குரோட்டா இருக்கும். கரும்பு என்ன விலையம்மா போகுது? 50 ரூபா. இஞ்சி மஞ்சள்